நல்ல சமாரியன் கதை. ஒரு காலத்தில் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒரு மனிதன் பயணம் செய்தான். வழியில் கொள்ளையர்கள் அவனை தாக்கினார்கள். அவர்கள் அவனது உடைமைகளை திருடி அவனை அடித்து பாதி உயிரோடு விட்டுவிட்டுச் சென்றனர். அந்த வழியே ஒரு ஆசாரியன் வந்தான். அவன் காயம்பட்ட மனிதனை பார்த்தான், ஆனால் அவனுக்கு உதவாமல் விலகிச் சென்றான். பின்னர் ஒரு லேவியன் வந்தான். அவனும் காயம்பட்ட மனிதனை பார்த்தான், ஆனால் அவனும் உதவாமல் சென்று விட்டான். இறுதியாக ஒரு சமாரியன் அந்த வழியே வந்தான். சமாரியர்கள் யூதர்களால் வெறுக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த சமாரியன் காயம்பட்ட மனிதனை பார்த்தபோது அவனுக்கு இரக்கம் ஏற்பட்டது. அவன் காயங்களை சுத்தம் செய்து எண்ணெய் மற்றும் திராட்சை ரசம் தடவினான். பின்னர் அவனை தன் கழுதையின் மீது ஏற்றி அருகில் இருந்த ஒரு சத்திரத்திற்கு அழைத்துச் சென்றான். அவன் சத்திரக்காரனிடம், இவனை கவனித்துக் கொள், நான் திரும்பி வரும்போது செலவான பணத்தை உனக்கு தருகிறேன் என்று கூறினான். இயேசு இந்த கதையை சொல்லி முடித்தபின், இந்த 3 பேரில் கொள்ளையர்களின் கையில் அகப்பட்டவனுக்கு யார் அயலானாக இருந்தார் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். சட்ட வல்லுனர் அவனுக்கு இரக்கம் காட்டியவரே என்று பதிலளித்தார். இயேசு அவரிடம், நீயும் போய் அப்படியே செய் என்றார். கதையின் நீதி. இந்த கதை நம்மைச் சுற்றியுள்ள அனைவருக்கும் நாம் இரக்கம் காட்ட வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நாம் யார் என்பதை பொருட்படுத்தாமல் தேவைப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும். அன்பு மற்றும் இரக்கம் வெறுப்பு மற்றும் பாரபட்சத்தை விட முக்கியமானது. இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி இந்த நல்ல சமாரியன் உவமையை புரிந்து கொள்வது வாங்க பார்ப்போம். ஒரு நாள் ஒரு இளைஞன் ராகுல் சென்னையில் உள்ள ஒரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் வேலை செய்துவிட்டு இரவு நேரத்தில் தனது ஸ்கூட்டியில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தான். அவன் புறநகர் பகுதியில் சென்றபோது திடீரென ஒரு கார் அவனை மோதிவிட்டு நிற்காமல் சென்றுவிட்டது. ராகுல் சாலையோரத்தில் விழுந்து பலத்த காயங்களுடன் வலியால் துடித்தான். அந்த வழியே ஒரு பிரபலமான யூடியூ இன்ஃபுளுசர் காரில் சென்றார். அவர் ராகுலை பார்த்தார், ஆனால் எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, தாமதமாகிவிடும் என்று நினைத்து வீடியோ பதிவு செய்துவிட்டு விலகிச் சென்றார். பின்னர் ஒரு அரசியல்வாதி அந்த பாதுகாப்பு வாகனங்களுடன் சென்றார். அவரும் ராகுலை பார்த்தார், ஆனால் இது காவல்துறையின் வேலை என்று நினைத்து சென்று விட்டார். இறுதியாக ஒரு டெலிவரி பாய் முகமது தனது பைக்கில் அவ்வழியே சென்றான். ராகுலின் நிலையை பார்த்து அவனுக்கு இரக்கம் ஏற்பட்டது. முகமது ராகுலின் காயங்களை பார்த்து அவனுக்கு முதலுதவி செய்தார். ராகுலின் போனில் இருந்து அவரது குடும்பத்திற்கு தகவல் கொடுத்தார். பின்னர் தனது பைக்கிலேயே ராகுலை அருகில் இருந்த ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். மருத்துவமனையில் முகமது ராகுலுக்கு தேவையான உதவிகளைச் செய்தார். ராகுலின் குடும்பம் வந்த பிறகு முகமது மருத்துவமனை கட்டணத்திற்கு பணமும் கொடுத்தார். பின்னர் மனிதநேயம்தான் முக்கியம் என்று கூறிவிட்டு தனது டெலிவரி வேலைக்கு சென்றார். இயேசு இந்த கதையை சொல்லி முடித்தபின், இந்த 3 பேரில் ராகுலுக்கு யார் அயலானாக இருந்தார் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அங்கு இருந்த இளைஞன் நிச்சயமாக முகமதுதான் என்று பதிலளித்தான். இயேசு அவனை பார்த்து, நீயும் போய் அப்படியே செய் என்றார். கதையின் இன்றைய நீதி. இன்றைய உலகில் சமூக ஊடகங்கள் மற்றும் தொழில்நுட்பம் நம்மைச் சுற்றியுள்ளவர்களின் துயரங்களை புறக்கணிக்கச் செய்யலாம். அதிகாரம் மற்றும் செல்வாக்கு உள்ளவர்கள் கூட தேவைப்படுபவர்களுக்கு உதவ தவறலாம். சாதாரண மனிதர்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் இரக்கம் மற்றும் மனிதநேயத்தை வெளிப்படுத்த முடியும். அயலான் என்பது நமக்கு தெரிந்தவராக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. உதவி தேவைப்படும் எந்த மனிதனும் நம் அயலான்தான். இனம், மதம், மொழி போன்ற வேறுபாடுகளை கடந்து மனிதநேயத்துடன் தேவைப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும்.